போகர் சிலை எதில் தெரியுமா செய்கிறாரு? 9 வகையான விசேஷ விஷங்களை கொண்டு சிலை செய்கிறார். நல்லா கவனிங்க. 9 வகையான விஷங்களை, பாஷாணங்களை கொண்டு சிலை செய்கிறார். இப்போ விஷத்தில் இருக்கிற சிலையில செஞ்ச அபிஷேகத்தின் நீரை நாம் உண்டால் நமக்கு அது என்னவாகணும்? என்னங்க ஆகணும்? விஷமாகணும், நஞ்சாகணும். ஆனால் போகர் செய்த நவபாஷான சிலையை தொட்டு வருகிற எல்லா பொருளும் அமிர்தத்தின் மருத்துவத்தன்மையோடு இருக்கிறது. இப்போ நமக்கு கேள்வி வரணும், விஷம் 9 போட்டு செஞ்ச சிலை எப்படி அமிர்தமானது? அங்கே தான் சித்தர்கள் யாருன்னு நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த 9 பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தெரியுங்களா? 9 பாஷாணங்கள் என்னன்னு தெரியும். யாராவது திரும்ப அப்படி ஒரு சிலை செய்யுங்களேன். திரும்ப போகர் செஞ்சது போல் ஒரு சிலையை 9 பாஷாணங்கள் என்னென்னு தெரிஞ்சிருச்சுல, செய்ய முடியாது. செஞ்சால் அது விஷம் இல்லாத அமிர்தமாக மாறணும். எப்படி மாறும்? அதுக்கு என்னென்னா 9 பாஷாணங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை எந்த கலவையில் கலக்கணும்னு நமக்கு தெரியாது. ரேஷியோன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி தானுங்களே? ஒரு முறுக்கு சுடணுன்னா கூட சார் எந்தெந்த மாவை எந்தெந்த ரேஷியோவில் கலக்கிறோமோ அப்போ தான் முறுக்கு வரும். இல்லைனா அது ஏதாவது ஒன்று வரும். நீங்கள் தான் முறுக்குன்னு பேர் வச்சுக்கணும். ஒரு அதிரசம் செய்யணுன்னா கூட அதில் பாகு எவ்வளோ கலக்கணும், மாவு எவ்வளோ கலக்கணும்னு ஒரு அளவு இருக்குது. அதை மீறிட்டுனா அதிரசம் வராது. இது நவபாஷான சிலை. எப்போ அது மருந்தாவது தெரியுமா? 9 விஷங்களை இன்ன கலவையில் சரியாக கலக்கிற போது 9 விஷமும் சேர்ந்து ஒரு பெரிய மருந்தாக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதத்தை போகர் போன்ற சித்தர்களை தவிர வேறு யாரும் இந்த மண்ணில் செய்ததில்லை.